ஓம் சாந்தி. மே 14, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதனால் பழைய உலகத்துடன் உங்கள் தொடர்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது இப்பொழுது அழியப் போகிறது. கேள்வி: முழு சக்கரத்திலும் சங்கமயுகத்தின் எந்த சிறப்பு இயல்பு தனித்துவமானது? பதில்: சங்கம யுகத்தின் சிறப்பு இயல்பு, நீங்கள் இங்கே கற்று அதன் வெகுமதியை எதிர்காலத்தில் பெறுகின்றீர்கள். கல்பம் முழுவதிலும் அடுத்த பிறவியில் வெகுமதியை பெற்றுத் தருகின்ற வகையானதொரு கல்வி இருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் அமரத்துவ உலகிற்காக இப்பொழுது இந்த மரண உலகில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வேறு எவரும் தங்களின் அடுத்த பிறவிக்காக கற்பதில்லை. பாடல்: தொலைதூரவாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. தொலைதூரவாசி யார்? இதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர் அந்நிய தேசத்திற்கு வருவாராயின் அவருக்கென சொந்த தேசம் இல்லையா? அவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வருவதில்லை. ஆனால் இந்த ராவண ராஜ்யம் அந்நிய தேசமாகும். சிவ் பாபா தனது சொந்த தேசத்திற்கு வருவதில்லையா? அச்சா, ராவணன் அந்நிய தேசம் எது? அவனுடைய சொந்த தேசம் எது? சிவ் பாபாவின் சொந்த தேசம் எது? அவருக்கு அந்நிய தேசம் எது? தந்தை இந்த அந்நிய தேசத்திற்கு வருவதால் அவருடைய சொந்த தேசம் எது? அவர் தனது சொந்த தேசத்தை ஸ்தாபிப்பதற்கு வந்துள்ளார். அவர் தானாகவே தனது சொந்த தேசத்திற்கு வருகின்றார். ஓரிரு நபர்கள் தங்கள் அபிப்பிராயங்களை தெரிவித்தனர். அச்சா, நீங்கள் அனைவரும் இக்கருத்தை கடைய வேண்டும். இது மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஓர் விஷயமாகும். ராவணனுடைய அந்நிய தேசம் எதுவென்று கூறுவது மிகவும் இலகுவானது. ராவணன் ஒருபொழுதும் ராமராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆனால் ராவண ராஜ்யத்திற்கு தந்தை வர வேண்டும். ஏனெனில் அவர் அதை மாற்ற வேண்டும். இது சங்கம யுகம். அவர் சங்கம யுகத்திற்கோ அல்லது கலியுகத்திற்கோ வருவதில்லை. அவர் சத்யுகத்திற்கோ அல்லது கலியுகத்திற்கோ வருவதில்லை. அவர் சங்கம யுகத்திலேயே வருகின்றார். ஆகவே இது ராமராஜ்யமும் அத்துடன் ராவண ராஜ்யமும் ஆகும். இக்கரை ராமருக்கு சொந்தம், அக்கரை ராவணனுக்கு சொந்தம். இதுவே சங்கமம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பக்கத்திலும் இல்லாமல் அந்த பக்கத்திலும் இல்லாமல் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களை சங்கமயுகத்தில் இருப்பதற்காகவே கருத வேண்டும். எங்களுக்கு அந்த பக்கத்துடன் எந்த தொடர்பும் கிடையாது. உங்கள் புத்தி பழைய உலகத்துடன் கொண்டுள்ள சகல தொடர்பையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கே இப்பழைய உலகில் வாழ வேண்டும். ஆனால் உங்கள் புத்தி இப்பழைய உலகம் அழிய உள்ளது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா கூறுகின்றார், நான் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றேன். இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். அவர் படகோட்டி எனவும் அழைக்கப்படுகின்றார். நாங்கள் இப்பொழுது அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு? யோகத்தின் மூலமாகும். யோகத்திற்கான ஞானமும் அத்துடன் புரிந்துணர்விற்கான இந்த ஞானமும் உள்ளன. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றே யோகத்தை குறித்து விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் ஞானமாகும். ஞானம் என்றால் விளக்கம் அளித்தல். உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார். அவர் கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாவே 84 பிறவிகளை எடுக்கின்றார். பாபா இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விவரமாக விளங்கப்படுத்துகின்றார். இந்த ராவண ராஜ்யம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. இங்கே கர்ம பந்தனங்கள் உள்ளன. அங்கே அவை கர்ம உறவுமுறைகள் ஆகும். பந்தனம் என்றால் துன்பம், உறவுமுறை என்றால் சந்தோஷம். இப்பொழுது உங்கள் கர்ம பந்தனங்கள் துண்டிக்கப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு பிராமண உறவு முறைகளே உள்ளன என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. பின்னர் உங்கள் உறவு முறைகள் தேவர்களுடன் இருக்கும்.
பிராமண உறவு முறைகள் இந்த ஒரு பிறவியில் மாத்திரமே உள்ளது. அதன் பின்னர் 8 முதல் 12 பிறவிகள் தேவர்களுடன் உறவு முறைகளை கொண்டிருப்பீர்கள். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருப்பதனால் கலியுகத்தின் தீய கர்ம பந்தனங்களுக்கான விருப்பமின்மையை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமேல் நாங்கள் இவ்வுலகின் கர்ம பந்தனங்களுடன் வாழ விரும்பவில்லை. அவை அனைத்தும் அசுர கர்ம பந்தனங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்கள் ஒரு மறைமுகமான யாத்திரையில் சென்று கொண்டிருக்கின்றோம். தந்தை எங்களுக்கு இந்த யாத்திரையை கற்பித்துள்ளார். பின்னர் இந்த கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டவர்களாகி கர்மாதீதாகுவோம். இப்பொழுது இந்த கர்ம பந்தனங்கள் துண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் தந்தையை நினைவு செய்கின்றோம். அதனால் எங்களால் தூய்மையாகி சக்கரத்தை புரிந்து கொண்டு பூலோக ஆட்சியாளர்கள் ஆக முடியும். நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஓர் இலக்கும் குறிக்கோளும் எங்கள் கல்வியின் வெகுமதியும் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையே உங்கள் ஆசிரியர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 5000 வருடங்களின் முன்னரும் எல்லையற்ற தந்தை எங்களுக்கு கற்பித்தார். இது நாடகத்தில் உள்ளது. அவர் ஒரு கல்பத்தின் முன்னர் கற்பித்தவர்களுக்கு மட்டுமே கற்பிப்பார். மேலும் பலர் தொடர்ந்தும் வருவார்கள். விரிவாக்கம் தொடர்ந்து இடம்பெறும். அனைவருமே சத்யுகத்திற்கு செல்ல மாட்டார்கள். மற்ற அனைவரும் வீடு திரும்புவார்கள். இந்த பக்கம் நரகமும் அந்த பக்கம் ஸ்வர்க்கமும் உள்ளன. ஒரு லௌகீக கல்வியில் தாங்கள் இங்கே கற்று அதன் வெகுமதியை இங்கே பெறுவார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் நாங்கள் சங்கம யுகத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் வெகுமதியை புதிய உலகில் பெறுவோம். இது புதியதோர் விஷயம். உங்கள் அடுத்த பிறவியில் உங்கள் வெகுமதியை நீங்கள் பெறுவீர்கள் என்று உலகிலுள்ள வேறு எவரும் கூறுவதில்லை. இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே உங்கள் அடுத்த பிறவியில் வெகுமதியை பெறுவதற்காக இந்த பிறவியில் உங்களால் கற்க முடியும். தந்தையும் இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே வருகின்றார். அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அமரத்துவ பூமியான புதிய உலகிற்கு உங்களை அனுப்புவதற்கு உங்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு முறை மட்டுமே ஞான கடலான கடவுள் வருகின்றார். இதுவோ மரண உலகமான கலியுகம். நாங்கள் சத்யுகத்திற்காக கற்கின்றோம். நாங்கள் நரகவாசிகளிலிருந்து ஸ்வர்க்கவாசிகளாக மாறுவதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது அந்நிய தேசம். அந்த தேசம் எங்கள் தேசம். எங்களுடைய அந்த தேசத்திற்கு வருவதற்கான அவசியம் தந்தைக்கு இல்லை. அந்த தேசம் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆகும். ராவணன் சத்யுகத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ராவணன் மறைந்து விடுகின்றான். பின்னர் மீண்டும் துவாபர யுகத்திலேயே அவன் தோன்றுகின்றான். ஆகவே தந்தையும் மறைந்து விடுகின்றார். சத்யுகத்தில் உள்ள எவருக்கும் அவரை தெரியாது. எனவே அங்கே அவர்கள் ஏன் அவரை நினைவு செய்ய வேண்டும்? சந்தோஷ வெகுமதி முடிவடைந்ததும் ராவணன் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அது அந்நிய தேசம் என அழைக்கப்படுகிறது. நாங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். எங்களுக்கு பாதையை காண்பிக்கும் தந்தையை நாங்கள் இப்பொழுது கண்டுவிட்டோம். மற்ற அனைவரும் தொடர்ந்தும் தடுமாறி திரிகின்றார்கள். ஒரு கல்பத்தின் முன்னரும் களைப்படைந்த இப்பாதையை தேர்வு செய்தவர்கள் தொடர்ந்தும் இங்கே வருவார்கள். வழிகாட்டிகளாகிய நீங்கள் அனைவருக்கும் இப்பாதையை காட்ட வேண்டும். இப்பாதையே ஆன்மீக யாத்திரையாகும். அது உங்களை நேரடியாக சந்தோஷதாமத்திற்கு அழைத்து செல்கிறது. வழிகாட்டிகள் ஆகிய நீங்கள் பாண்டவ சமுதாயத்திற்கு உரியவர்கள் ஆவீர்கள். இதனை பாண்டவ ராஜ்யம் என அழைக்க முடியாது. பாண்டவர்களுக்கோ அல்லது கௌரவர்களுக்கோ ஓர் ராஜ்யம் இல்லை. எவருக்குமே ஒரு கிரீடம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் இரு சாரருக்குமே ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டாலும் கூட கௌரவர்களுக்கு ஒளி கிரீடத்தை கொடுக்க முடியாது. பாண்டவர்களுக்கும் கூட ஒளி கிரீடம் கொடுக்கப்பட முடியாது. ஏனெனில் அவர்கள் இன்னமும் முயற்சியாளர்களே. அவர்கள் முன்னேறும் பொழுது வீழ்கிறார்கள். ஆகவே அது யாருக்கு கொடுக்கப்பட முடியும்?
இந்த சின்னம் விஷ்ணுவிற்கே காட்டப்பட்டுள்ளது, ஏனெனில் அவர் தூய்மையானவர் ஆவார். சத்யுகத்தில் அனைவரும் முற்றிலும் தூய்மையானவர்களும் விகாரமற்றவர்களும் ஆவார்கள். அவர்களிடம் தூய்மையாகிய ஒளி கிரீடம் உள்ளது. இந்நேரத்தில் எவரும் தூய்மையானவர் இல்லை. தாங்கள் தூய்மையானவர்கள் எனவும் ஆனால் இந்த உலகம் தூய்மையற்றது எனவும் சந்நியாசிகள் கூறுகிறார்கள். அவர்கள் இன்னமும் இந்த விகார உலகிலேயே பிறக்க வேண்டி உள்ளது. இது ராவணனின் தூய்மையற்ற தேசமாகும். அந்த பழைய உலகம் சத்யுகமாகிய தூய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பூந்தோட்ட அதிபதியான தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரே தூய்மையாக்குபவரும் படகோட்டியும் அத்துடன் பூந்தோட்ட அதிபதியும் ஆவார். பூந்தோட்ட அதிபதி இந்த முட்காட்டிற்குள் வந்துள்ளார். உங்களுக்கு ஒரு தளபதி மட்டுமே உள்ளார். சங்கரரை யாதவர்களின் முதற் பெரும் தளபதி என அழைக்க முடியுமா? உண்மையில் சங்கரர் விநாசத்தை தூண்டுவதில்லை. சரியான நேரத்தில் யுத்தம் ஆரம்பமாகிறது. சங்கரரின் தூண்டுதல் மூலமே ஏவுகணைகள் போன்றன உருவாக்கப்பட்டன என கூறப்பட்டுள்ளது. மக்கள் அமர்ந்திருந்து அத்தகைய கதைகளை உருவாக்கி உள்ளார்கள். பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். ஒரு கட்டடம் பழையதாகும் பொழுது அது இடிந்து வீழ்ந்து மக்கள் மரணிக்கிறார்கள். இப்பழைய உலகமும் அழிக்கப்பட வேண்டும். அனைவரும் புதையுண்டு இறப்பார்கள். சிலர் நீரில் மூழ்குவார்கள். சிலர் அதிர்ச்சியினால் மரணிப்பார்கள். நச்சு வாயு குண்டுகளும் பலரையும் கொல்லும். விநாசம் இடம்பெற வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நாங்கள் இப்பொழுது இக்கரையை கடந்து அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். கலியுகம் முடிவடைந்து சத்திய யுக ஸ்தாபனை ஆரம்பிக்கப்பட வேண்டும். பின்னர் அரை கல்பத்திற்கு அங்கே யுத்தம் இருக்காது. உங்களை முயற்சி செய்ய தூண்டுவதற்காக தந்தை இப்பொழுது வந்துள்ளார். இதுவே உங்கள் இறுதி சந்தர்ப்பம். நீங்கள் மேலும் தாமதித்தால் திடீர் மரணம் ஏற்படலாம். மரணம் உங்கள் முன்னிலையிலேயே உள்ளது. எங்காவது ஓரிடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதே மக்கள் திடீரென்று இறக்கின்றார்கள். நீங்கள் மரணிக்கும் முன்னர் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் வீட்டை நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். இதன் மூலம் நீங்கள் வீடு திரும்புவீர்கள். எவ்வாறாயினும் உங்கள் வீட்டை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியாது. தந்தையை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் வீடு திரும்புவீர்கள். ஆகவே தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் அட்டவணையை வைத்திருப்பதால் நாள் முழுவதும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறிய முடியும். பொதுவாக 5 அல்லது 6 வயதிலிருந்து ஒருவர் வாழ்வில் செய்துள்ள அனைத்தையும் ஒருவரால் நினைவு செய்ய முடியும். நீங்கள் அதை எப்பொழுதும் எழுதிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் பூந்தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தந்தையை நினைவு செய்வீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் கடையில் வாடிக்கையாளர்கள் இல்லாத பொழுது உங்களால் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்ய முடியும். உங்களுக்குள்ளே இதனை நீங்கள் குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் அவை அனைத்தையும் எழுதிக் கொள்ள வேண்டுமாயின் உங்களுடன் ஒரு தின குறிப்பேட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். பிரதான விஷயம் நாங்கள் எவ்வாறு தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவது, நாங்கள் எவ்வாறு தூய உலகின் அதிபதிகள் ஆகுவது, நாங்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாகுவது. தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை மட்டுமே ஞானக்கடல். நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள், பாபா, நான் உங்களுக்கு உரியவன். நான் எப்பொழுதும் உங்களுக்கே உரியவனாக இருக்கின்றேன். உங்களை மறந்ததால் நான் ஷரீர உணர்வுடையவர் ஆகினேன். நீங்கள் இப்பொழுது சகல விஷயங்களையும் எங்களுக்கு கூறி உள்ளதால் நான் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஆத்ம உணர்வுடையவர் ஆகிக் கொண்டிருக்கின்றேன். சத்யுகத்தில் நாங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருந்தோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பெரும் சந்தோஷத்தில் எங்கள் ஷரீரத்தை நீக்கி எங்கள் அடுத்த ஷரீரத்தை எடுப்போம். குழந்தைகளாகிய நீங்கள் இவை அனைத்தையும் கிரகித்தால் உங்களால் மற்றோருக்கு விளங்கப்படுத்தும் தகுதியை பெற முடியும். அதனால் பலர் நன்மை அடைவார்கள்.
நாடகத்திற்கு ஏற்பவும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்பவும் வரிசை கிரமமாக சேவை செய்பவர்களாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பாபா அறிவார். அச்சா, பிறருக்கு உங்களால் விருட்சத்தை விளங்கப்படுத்த முடியாது விட்டாலும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறுவது இலகுவானது. இது மிகவும் இலகுவானது. தந்தை மாத்திரமே கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழியும். பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு எந்த மனிதர்களாலும் இதை கூற முடியாது. ஆத்மாக்கள் என்றால் என்ன என்பதையோ அல்லது பரமாத்மா என்றால் என்ன என்பதையோ வேறு எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் வெறுமனே ஒருவருக்கு அவ்வாறு கூறினால் அம்பினால் இலக்கை தாக்க முடியாது. ஒருவர் கடவுளின் ரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாக்கள் அனைவரும் நாடக நடிகர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய ஷரீரத்தின் மூலமாக நடிக்கின்றார். ஆத்மாக்கள் ஷரீரத்தை நீக்கி தங்களின் அடுத்த ஷரீரத்தை எடுத்து தொடர்ந்தும் தங்கள் பாகத்தை நடிக்கிறார்கள். அந்த நடிகர்கள் தங்கள் ஆடைகளை மாற்றி தங்களின் வேறுபட்ட பாகங்களை நடிக்கிறார்கள். நீங்கள் உங்கள் ஷரீரங்களை மாற்றுகின்றீர்கள். அங்கே தற்காலிகமாக அவர்கள் ஓர் ஆணின் அல்லது பெண்ணின் ஆடையை அணிகின்றார்கள். இங்கே ஓர் ஆத்மா ஓர் ஆணின் ஆடையை பெறும்பொழுது அந்த வாழ்க்கை காலம் முழுவதும் அவர் ஓர் ஆணின் ஷரீரத்தில் இருக்கின்றார். அந்த நாடகங்கள் எல்லைக்கு உட்பட்டவை, ஆனால் இந்த நாடகமோ எல்லையற்றது. தந்தை கூறுகின்றார், முதன்மையானதும் பிரதானமானதுமான விஷயம் என்னை நினைவு செய்யுங்கள். யோகமென்ற வார்த்தையை ஏனும் பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் மக்கள் பல்வேறு வகையான யோகங்களை கற்கிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னையும் உங்கள் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் வீடு திரும்புவீர்கள். சிவ் பாபா இவருக்குள் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தையை நினைவு செய்வதனால் ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பின்னர் தூய ஆத்மாக்களான நீங்கள் வீட்டிற்கு பறந்து செல்வீர்கள். நீங்கள் அதிக அளவிற்கு யோகத்தை கொண்டிருந்து அதிக அளவு சேவை செய்யும் பொழுது அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். நினைவு செய்வதிலேயே பல தடைகள் வருகின்றன. நீங்கள் தூய்மையாகாது விட்டால் தர்மராஜ்புரியில் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். உங்கள் கௌரவம் இழக்கப்பட்டு உங்கள் அந்தஸ்தும் அழிக்கப்படும். இறுதியில் நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளையும் காண்பீர்கள். எவ்வாறாயினும் உங்களால் அந்த நேரத்தில் எதனையும் செய்ய முடியாது. உங்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்திய போதிலும் நீங்கள் நினைவு செய்யாததால் உங்கள் பாவங்கள் இன்னமும் எஞ்சியுள்ளன என்பதை நீங்கள் காட்சிகளாக காண்பீர்கள். ஆகவே அவற்றுக்கான தண்டனையும் இருக்க வேண்டும். அது கற்பதற்குரிய நேரமாக இருக்க முடியாது. நீங்கள் செய்த தவற்றுக்காக வருந்த நேரிடும். நீங்கள் தேவையற்று நேரத்தை வீணாக்கினீர்கள். தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். அந்த நேரத்தில் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் தோல்வியடைந்து விட்டால் அது தோல்விதான். அந்த நேரத்தில் மீண்டும் கற்பதற்கான கேள்வியே கிடையாது. மற்ற கல்விகளில் ஒருவர் சித்தியடையாது விட்டால் மீண்டும் கற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே உங்கள் கல்வி முடிவடைந்துவிடும். நீங்கள் இறுதியில் வருந்த தேவையில்லாத வகையில் தந்தை உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். குழந்தைகளே, மிகவும் நன்றாக படியுங்கள். உங்கள் நேரத்தை வம்பு பேசுவதில் வீணாக்காதீர்கள். இல்லாது விட்டால் பெரும் வருந்துகை இருக்கும். மாயை உங்களை பல பிழையான செயல்களை செய்ய வைக்கின்றாள். நீங்கள் ஒரு பொழுதும் எதையும் திருடியிராது விட்டாலும் மாயை உங்களை அதை செய்ய தூண்டுகின்றாள். மாயை உங்களை ஏமாற்றிவிட்டாள் என்பதை நீங்கள் பின்னர் உணர்ந்து கொள்வீர்கள். முதலில் எதையாவது ஒன்றை எடுக்கும் எண்ணம் இதயத்தில் தோன்றும். அது சரி அல்லது எது பிழை என்பவற்றின் புரிந்துணர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒன்றை எடுத்தால் அது பிழை. அதனை நீங்கள் எடுக்காது விட்டால் அது சரி. ஆகவே நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? தூய்மையாக இருப்பது சிறந்தது. தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு பின்தங்க வேண்டாம்.
நீங்கள் சகோதரிகளும் சகோதரர்களும் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் ஒருவரின் பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொள்ள வேண்டும்? ஷரீர உணர்வுடையவர்கள் ஆக வேண்டாம். எவ்வாறாயினும் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். நீங்கள் பிழையான விஷயங்களை செய்வதற்குரிய எண்ணங்களை அவள் உங்களுக்கு ஏற்படுத்துகின்றாள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் பிழையான எதையும் செய்யக்கூடாது. ஒரு போராட்டம் இடம்பெறும் பொழுது நீங்கள் வீழ்ந்து விடுவதால் பின்னர் சரியான புரிந்துணர்வு முற்றிலும் இல்லாது போகிறது. நாங்கள் அனைத்து விஷயங்களையும் சரியாகவே செய்ய வேண்டும். குருடர்களுக்கு ஒரு கைத்தடி ஆகுங்கள். இதுவே அனைத்திலும் சிறந்த கடமையாகும். உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அனைத்தையும் செய்வதற்கும் உங்களுக்கு நேரம் உள்ளது. நீங்கள் இரவிலும் உறங்கவும் வேண்டும். ஆத்மாக்கள் களைப்படையும் பொழுது அவர்கள் உறங்கச் செல்கிறார்கள். ஷரீரமும் உறங்கச் செல்கிறது. ஆகவே உங்கள் வாழ்வாதாரத்திற்கும் ஓய்வுக்கும் உங்களுக்கு நேரம் உள்ளது. ஆகவே மிகுதி நேரத்தில் என்னுடைய சேவையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். நீங்கள் அதை எழுதுகின்றீர்கள். ஆனால் பின்னர் நீங்கள் முன்னேறுகையில் நீங்கள் தோல்வி அடைகின்றீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாத பொழுதும் சேவை செய்யாத பொழுதும் நீங்கள் செய்யும் அனைத்தும் தவறாக உள்ளன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் நேரத்தை வம்பளப்பதில் வீணாக்க வேண்டாம். மாயை உங்களை பிழையான செயல்களை செய்ய தூண்டாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். தீய சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு பின்னடைய வேண்டாம். ஷரீர உணர்வு உடையவர்களாகி எவருடைய பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். 2. வீட்டை நினைவு செய்வதுடன் தந்தையையும் நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு அட்டவணைக்கான ஒரு தின குறிப்பேட்டை வைத்திருங்கள். நீங்கள் நாள் முழுவதும் என்ன செய்தீர்கள் என்பதையும் நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்பதையும் எழுதிக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான அன்பானவராகவும் ஒத்துழைப்பவராகவும் ஆகி பயனற்ற ராவணனை எரிப்பதற்கு உங்களின் பணிவென்னும் கவசத்தை சதா அணிந்திருப்பீர்களாக. உங்களின் ஒன்று கூடலில் பலவீனத்தை பார்ப்பதற்கு ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சமஸ்காரங்களின் அல்லது சுபாவத்தின் சிறிதளவு முரண்பாடேனும் புலப்பட அனுமதிக்காதீர்கள். யாராவது உங்களை ஏசினாலோ அல்லது அவமதித்தால் கூட ஒரு சாது போல் ஆகிவிடுங்கள். யாராவது ஏதாவது தவறு செய்தால் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். யாராவது முரண்பாடுகளை ஏற்படுத்தினாலும் அவருக்கு அன்பென்னும் நீரை வழங்குங்கள். இது ஏன், அது ஏன் இப்படி உள்ளது என்ற கேள்விகள் எனவும் எண்ணெயை அந்த எரியும் நெருப்பில் ஊற்றாதீர்கள். சதா பணிவு என்னும் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக அன்பும் ஒத்துழைப்பும் இருக்கும். ஸ்லோகம். எனது என்ற உணர்வின் எல்லைக்கு உட்பட்ட உணர்வுகள் அனைத்தையும் எனது பாபா என்பதற்குள் அமிழ்த்தி விடுங்கள். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். சம்பூர்ணமான தூய்மையே ஆன்மீக ராஜரீகத்தின் அஸ்திவாரமாகும். எனவே எல்லோரும் உங்களின் உருவம் மற்றும் நடத்தையின் மூலமாக ஆன்மீக ராஜரீகத்தின் போதையையும் பிரகாசத்தையும் அனுபவம் செய்கிறார்களா என உங்களையே கேளுங்கள். இந்த ஞானத்தின் கண்ணாடியில் உங்களையே நீங்கள் பாருங்கள். உங்களின் முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீக ராஜரீகம் புலப்படுகிறதா அல்லது உங்களின் செயல்பாடுகளும் முகமும் சாதாரணமானவையாக தென்படுகின்றதா என பாருங்கள். ஓம் சாந்தி.